எல்லாருக்கும் எல்லாமே தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு அவசியம் இல்லை. ஒவ்வொருத்தருக்கு சிலது தெரியும், பல பேருக்கு எதுவுமே தெரியாது. பட் நமக்கு தெரிஞ்சதை எல்லாருக்கும் சொல்றது ஒரு சூப்பரான விஷயம். அப்படி நான் தெரிஞ்சுக்கிட்ட சில விஷயங்களை, அதாவது அன்னோன் ஃபேக்ட்ஸை இந்த வீடியோவில் உங்ககிட்ட சொல்கிறேன். ஆக்சுவலி இது பார்ட் 3 வீடியோ. பார்ட் 1 and 2 நம்ம சேனலில் ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கோம். இந்த வீடியோவை ஃபுல்லாக பார்த்துட்டு அந்த வீடியோவும் போய் பார்த்துருங்க. அதுக்கு முன்னாடி இப்போ தான் நீங்கள் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா இந்த வீடியோவை லைக் பண்ணிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நம்ம போடுற அடுத்த வீடியோ உங்ககிட்ட வரும். ஸோ இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பாட்டிலில் விற்கிற எந்த பொருளாக இருந்தாலும் அதுக்கு ஒரு எக்ஸ்பைரி டேட் இருக்கும். அப்போ தண்ணியும் பாட்டிலில் தானே வருது, அதுக்கும் இருக்கா அப்படின்னு கேட்டால் ஆமாம் இருக்குது. பட் தண்ணிக்கு இல்லை, பாட்டிலுக்கு இருக்குது. ஆமாங்க, பாட்டிலுக்கும் எக்ஸ்பைரி டேட் அப்படின்னு ஒன்று இருக்குது. அது எக்ஸ்பைர் ஆனதுக்கப்புறம் அதில் இருக்கிற தண்ணியும் விஷமாக மாறும். பொதுவாக ஒரு பிளாஸ்டிக் வாட்டர் பாட்டில் 2 வருஷம் இல்லைனா 1 வருஷத்தில் கூட அது உருவான டேட்டில் இருந்து எக்ஸ்பைரி ஆகிரும். அதுக்கு மேலே அதை வச்சிருந்து யூஸ் பண்ணால் பிளாஸ்டிக்கில் இருக்கிற கெமிக்கல்ஸ் வெளியாகி தண்ணியில் கலந்து நமக்கு பாதிப்பை ஏற்படுத்தும். சிலர் புது பாட்டிலை வாங்கி ஓப்பன் பண்ணி குடிச்சிட்டு அகைன் அதில் ரீஃபில் பண்ணி கூட குடிச்சிக்கிட்டு இருக்காங்க ரொம்ப நாளுக்கு. ஸோ எக்ஸ்பைரி டேட் பார்த்து யூஸ் பண்ணுங்க எந்த பொருளாக இருந்தாலும். புரிஞ்சுக்க, தெரிஞ்சுக்க, கரெக்டா இருந்துக்க. எப்படி அப்படி மனுஷங்களால் விண்வெளிக்கு போனால் கூட உணவை சாப்பிட முடியும். பட் பறவைகளால் அது முடியாது. குறிப்பாக மனுஷங்களால் தலைகீழ நின்னா கூட உணவை சாப்பிட்டு முழுங்க முடியும். இதுக்கு இசோகஃபஸ் ஹெல்ப் பண்ணும். பட் பறவைகளுக்கு இந்த இசோகஃபஸ் பெருசாக இருக்கும். ஸோ கிராவிட்டியால் இது முழுங்குற உணவை ஸ்ட்ரெயிட்டாக வயிற்றுக்கே போகுது. இதனால தான் மனுஷங்க மாதிரி பறவைகளால் விண்வெளியில் சாப்பிட முடியாது. பட் மனுஷங்களுக்கு கிராவிட்டி தேவையில்லை. தலைகீழ நின்னா கூட இந்த எசோகஃபஸ் மூலமாக சாப்பாடு வயிற்றுக்கு போயிடும். எப்ப பார்த்தாலும் சோறு சோறு சோறுன்னு. நம்ம உடம்புல என்னதான் எல்லா உறுப்பையும் எல்லா செயலையும் மைண்ட் கண்ட்ரோல் பண்ணுது அப்படின்னாலும் ஒரு கட்டத்தில் நம்மளால் எதையுமே கண்ட்ரோல் பண்ண முடியாது, செய்ய வைக்க முடியாது. உதாரணத்துக்கு நம்ம வாயை மூடிட்டு எச்சில் முழுங்கினா 3 தடவைக்கு மேலே கண்டினியூவாக முழுங்க முடியாது. கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் முழுங்கு அப்படின்னு தடுத்துரும். இதை சொன்னதும் எல்லாரும் ட்ரை பண்ணி பார்த்துருப்பீங்களே. சரி, ஓகே, ஒரு 5 செகண்ட்ஸ் தரேன், திரும்பவும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிங்களா? 3 தடவைக்கு மேலே முழுங்க முடியல தானே? சப்போஸ் உங்களால் 4வது தடவையும் முழுங்க முடிஞ்சது அப்படின்னா அதை கமெண்ட்டில் சொல்கிறேங்க. யாருக்கெல்லாம் முழுங்க முடிஞ்சதுன்னு அப்படின்னு பார்ப்போம். உங்கள் உடம்புல என்ன தான் சில இடங்களில் சூடாகவும் சில இடங்கள் சில்லுன்னு இருந்தாலுமே அதை நம்மளால் கண்ட்ரோல் பண்ணி மாற்ற முடியாது. பட் உங்கள் மூச்சு காத்தோட டெம்பரேச்சரை நம்மளால் மாற்ற முடியும். உங்கள் வாயை திறந்து ஆ அப்படின்னு சொல்கிற மாதிரி வச்சுட்டு ஊதுங்க, காற்று சூடாக வரும். அதையே ஊ அப்படின்னு சொல்கிற மாதிரி சின்னதாக வாயை ஓப்பன் பண்ணி ஊதுங்க, சில்லுன்னு வரும். வேணும்னா இதை கூட ட்ரை பண்ணி பாருங்கள். 5 செகண்ட்ஸ் டைம் தரேன். சூப்பரில், கண்டிப்பாக இது உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகிருக்கும் நம்புகிறேன். உங்கள் ஃப்ரெண்டு உங்ககிட்ட வந்து கனவுல ஒரு புக்கு படித்தேன், இதை எழுதுனேன் அப்படின்லாம் சொன்னால் கண்டிப்பாக நம்பாதீங்க. பிகாஸ் யாராலையுமே கனவுல படிக்கவோ எழுதவோ முடியாது. இது ஏன் அப்படின்னா இந்த படிக்கிறது எழுதுறது அப்படின்ற மாதிரி எல்லா விஷயமும் நம்ம கான்ஷியஸ் மைண்டில் இருக்கும். அது நம்ம முழிச்சிக்கிட்டு இருக்கும்போது மட்டும்தான் நடக்கும். நம்ம தூங்குறப்ப நடக்கிறது எல்லாமே அன்கான்ஷியஸ் மைண்டில் வர்றது. ஸோ உங்களால் கனவுல படிக்கவோ எழுதவோ முடியாது. அதே மாதிரி கனவுல சாப்பிட்றீங்க அப்படின்னா அதோட டேஸ்ட் உங்களுக்கு சுத்தமாக தெரியாது. அண்ட் சாப்பிட்டதோட பசியும் தீர்ந்த மாதிரியே இருக்காது. சப்போஸ் இதெல்லாம் உங்கள் ஃப்ரெண்டு வந்து நான் கனவுல பண்ணேன் அப்படின்னு சொன்னால் நம்பாத. படத்துலையும் கார்ட்டூன்லேயும் எலிக்கு பிடிச்சது சீஸ் அப்படின்ற மாதிரி காட்டுவாங்க. நம்மளும் நம்பியிருப்போம் எலிக்கு சீஸ் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு. பட் உண்மை என்னன்னா எலிக்கு சீஸே பிடிக்காது. பிகாஸ் நேச்சுரலான இந்த உலகத்தில் சீஸ் அப்படின்றது தானாக உருவாகாது. ஸோ அப்புறம் எப்படி எலிகளுக்கு இது கிடச்சிருக்கும்? மோஸ்ட்டாக எலிகள் தானியம் இல்லைனா காய்கறி பழங்கள் அப்படின்ற மாதிரி தான் தின்ன போகும். எதுவும் இல்லை அப்படின்னா என்ன வேணால் சாப்பிடும். அப்படி சீஸையும் சாப்பிட்ருக்கோம். அதுக்காக எலிக்கு சீஸ் ஃபேவரட் ஆகிறாது. ஸோ எலி என்ன கிடச்சாலுமே தின்னும், அதுக்கு எல்லாமே பிடிக்கும். மோஸ்ட்டாக ஜிராஃபி, அதாவது ஒட்டகச்சிவிங்க நம்ம கலரில் தான் பார்த்துருப்போம். பட் ஒயிட் கலர் ஒட்டகச்சிவிங்கி இருந்திருக்கு அப்படின்னு சொன்னால் நீங்கள் நம்புவீங்களா? அப்படிப்பட்ட ஒயிட் ஜிராஃபி இதுவரை 3 இருந்திருக்கு. பட் வேட்டையாடுறவங்க இது வித்தியாசமாக இருக்கே அப்படின்னு சொல்லி வேட்டையாடி இருக்காங்க. எவ்வளோ கேவலமான பிறவிங்க இல்லை நம்ம. ஒரு வெள்ளை ஒட்டகச்சிவிங்கி அதோட குட்டியுமே சேர்த்து கொன்று பிடிச்சிருக்காங்க. ஒரு ஆண் ஜிராஃபி மட்டும் தப்பிச்சு போயிருக்கு. இப்போ வரைக்கும் இது மட்டும்தான் உலகத்திலேயே ஒயிட் ஜிராஃபி அப்படின்னு ஒன்று இருக்குது. இதை ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் ட்ராக்கரை வச்சு பாதுகாத்துக்கிட்டு இருக்காங்க.
நம்மளாம் சின்ன வயசில் தர்பூசணி சாப்பிட்றப்ப கொட்டையை முழுங்கினா அது வயிற்றுக்குள்ளே மரமாக முளைக்கும் அப்படின்னு பயன்படுத்தியிருப்பாங்க. நம்மளும் அது சின்ன வயசில் நம்பிட்டு வளர்ந்ததுக்கப்புறம் சும்மா சொல்கிறாங்கப்பா அப்படின்னு விட்டுருப்போம். பட் அது உண்மையாகவே நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. எக்ஸாம்பிளுக்கு ஒருத்தர் சாதாரணமாக பட்டாணி சாப்பிட்ருக்காரு. அந்த பட்டாணி அவரோட உணவு குழாய்க்கு பதிலாக மூச்சு குழாயில் போய் லங்ஸில் போய் தங்கியிருக்கு. அந்த லங்ஸில் காற்றும் ஈரப்பதமும் இருக்கிறதாலேயே உள்ளுக்குள்ளேயே முளை விட்டு வளர்ந்துருக்கு. அதுக்கப்புறம் மூச்சு பிரச்சனைக்காக டாக்டர் பார்த்த இவருக்கு டெஸ்ட்டில் இது தெரிஞ்சிருக்கு. பட் இது ரொம்பவே ரேரான ஒரு விஷயம் தான். இருந்தாலும் சேஃப்டிக்காக எதை சாப்பிட்டாலும் மென்று முழுங்கிறது நல்லது. சூரிய ஒளியிலிருந்து கரண்ட்டை உருவாக்க முடியும் அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும். சாரி, எனக்கு தெரியாது. அப்படின்னா சஹாரா மாதிரி பாலைவனத்தில் அவ்வளோ வெயில் அடிக்கும்ல, அங்கே சோலார் பேனல் வச்சு கரண்ட் உருவாக்கலாமே அப்படின்னு நினச்சா அது அந்த அளவுக்கு சாத்தியமே இல்லாத விஷயம். அண்ட் அது பல பிரச்சனைகளை உருவாக்கும். அப்படி சஹாரா ஃபுல்லாகவே இந்த மாதிரி சோலார் பேனல் வைக்கணும் அப்படின்னா ஆஃப்ரிக்காவில் பாதி இதிலேயே போயிடும். அட் த சேம் டைம் சூரிய வெளிச்சத்தை பூமியில் படாமல் சோலார் பேனல் மூடிச்சு அப்படின்னா பூமி குளிர்ச்சியாகி மழை பெய்ய ஸ்டார்ட் ஆயிரும். மழை பெஞ்சா செடி மரம் அப்படின்னு வளர்ந்து சஹாரா பாலைவனம் காடாக மாறும். சஹாராவில் அதிகமாக மழை பெஞ்சா அதை சார்ந்திருக்க அமேசானில் மழை குறையும். மழை குறைஞ்சா அமேசான் காடில் மரங்கள்லாம் அழிஞ்சு பாலைவனமாக மாறும். ஸோ சஹாரா பாலைவனம் அண்ட் அமேசான் காடு இது ரெண்டுமே ஒன்று சார்ந்திருக்கு. எந்திரன் 2.0 படத்தில் மொபைல் சிக்னல் ரேடியேஷனால் பறவைகள் அழியுது அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. பட் அது உண்மை கிடையாது. இப்போ வரைக்கும் மொபைல் சிக்னல் ரேடியேஷனால் பறவைகள் அழியுது அப்படின்னு எந்த ஒரு ரிசர்ச் ரெக்கார்டுமே இல்லை. சப்போஸ் சிக்னல் டவர்ஸ் வர்றதுனால வேணும்னா பறவைகளோட வாழ்விடம் பாதிச்சு எக்கோசிஸ்டம் இல்லாமல் பறவைகள் அழிஞ்சிருக்கலாம். பட் சிக்னல் ரேடியேஷனால் பறவைகள் அழியுது அப்படின்ற மாதிரி எந்த ஒரு ரிசர்ச் பேப்பருமே கிடையாது. ஆனால் ஒரு வருஷத்தில் விண்மீலால் மட்டும் 3 லட்சம் பறவைகள் இறந்து போகுது. இதை யாருமே பேசுறது கிடையாது. இத சொன்னா நம்மள பைத்தியக்காரன்னு சொல்றாங்க. ஸோ இதோட இந்த வீடியோவை முடிச்சுக்கலாம். இதில் சில விஷயங்களை எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்லியிருப்பேன். சப்போஸ் இதெல்லாம் ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும் அப்படின்னா அதெல்லாம் கமெண்ட்டில் சொல்லிடுங்க. இது இல்லாமல் வேறு ஏதாவது உங்களுக்கு புதுசாக தெரியும், நிறைய பேருக்கு இது தெரியாது அப்படின்னு நினச்சிங்கன்னா அதையுமே கமெண்ட்டில் சொல்லிடுங்க. எல்லாரும் தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ இதே மாதிரி இன்னொரு சூப்பரான வீடியோவில் நான் உங்களை வந்து சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் சுந்தர் என்டர்டெய்னர். பை பை. சந்தோஷமாக வீட்டுக்கு செல்லுங்கள். நன்றி, வணக்கம்.